உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆழமாக நேசிக்கும் ஒருவருக்கு அன்பை வெளிப்படுத்த நினைத்து, ஆனால் அதற்கு பணம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்த தருணம் எப்போதாவது வந்திருக்கிறதா? இது பலரும் கடந்து வந்த ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கணும். ஆமா. பணம் மட்டுமே தடையாக இருக்கும்போது, ஒரு சாதாரண மனித மனம் எவ்வளவு இருண்ட முடிவுகளை எடுக்கும். கண்டிப்பா அது ரொம்பவே ஆபத்தான ஒரு இடம். தன் குடும்பத்தை வறுமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும், அவர்கள் முன்னாடி ஒரு சிறந்த மனிதனாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தவிப்பு ஒருவனை எந்த எல்லைக்கு கொண்டு செல்லும்? அதாவது அவனையே அழிக்கும் எல்லைக்கு கூட கொண்டு செல்லும் இல்லையா? அதேதான். இந்த கேள்வியுடன் தான் நாம் இன்றைய விவாதத்தை தொடங்கப் போகிறோம். இன்று நாம் மிகவும் ஆழமாக அலசப்போவது வித்யார்த்தி சாட்டர்ஜி எழுதிய ஒரு மிகச்சிறந்த கட்டுரை. இது இந்திய சினிமாவின் ஈடு இணையற்ற இயக்குனரான அடூர் கோபாலகிருஷ்ணனின் பின்னேயும் திரைப்படத்தைப் பற்றிய ஒரு ஆழமான பதிவு. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை மிகவும் உற்சாகமாக வரவேற்கிறேன். அடூர் கோபாலகிருஷ்ணன் என்றாலே எப்படி சொல்றது, மனித உணர்வுகளின் நுட்பங்களையும் சிக்கலான சமூக அமைப்புகளையும் மிக ஆழமாக பதிவு செய்யும் ஒரு மாபெரும் படைப்பாளி என்பது பரவலாக அறியப்பட்ட ஒன்று. ஆமா, சந்தேகமே இல்ல. ஆனா இந்த குறிப்பிட்ட திரைப்படம் ஒரு விசித்திரமான முரண்பாட்டை தன்னுள் கொண்டிருக்கிறது. இது மனித மனதின் மிக இருண்ட பக்கங்களை, குறிப்பாக காதலின் பெயரால் மனிதன் செய்யும் மீள முடியாத தவறுகளை பேசும் ஒரு வலிமையான படம். ஆனா இங்குதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே காத்திருக்கிறது. என்னது? இவ்வளவு ஆழமான ஒரு மாபெரும் இயக்குனரின் படைப்பு ஏன் அதன் சொந்த மண்ணான கேரளாவில் அந்த ரசிகர்கள் மத்தியில் போதிய வரவேற்பை பெறவில்லை? இது ஒரு முக்கியமான கேள்வி. இது கலை படைப்பின் தோல்வியா அல்லது பார்வையாளர்களின் பொறுமையின்மையா? இந்த முரண்பாட உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து பேசும்போது நீங்களே உணர்வீர்கள். கண்டிப்பா. சரி, இதை நாம் விரிவாக பிரித்து பார்ப்போம். முதலில் இந்த படத்தின் மைய கதாபாத்திரமான புருஷோத்தமன் நாயரை பற்றி பார்ப்போம். அவனது பேருக்கு சிறந்த மனிதன் என்று அர்த்தம். ஆமா, பேர்ல அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் அவனது கதையின் முடிவு எப்படி இருக்கிறது தெரியுமா? நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். எந்த அடையாளமும் இல்லாத ஒரு சாதாரண அழுக்கடைந்த விடுதி அறையில் முற்றிலும் அனாதையாக அவன் தற்கொலை செய்து கொண்டு இருந்து கிடக்கிறான். ஓ, அந்த பேருக்கும் அவனது முடிவுக்கும் உள்ள முரண்பாடுதான் கதையின் முதல் தத்துவவாதமான புள்ளி. ஒரு மனிதன் தன்னை தானே அழித்துக் கொள்ளும் நிலைக்கு எப்படி தள்ளப்படுகிறான் என்பதுதான் இந்த படத்தின் பிரதான தேடல். அடூர் இதை மிக கவனமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். அதாவது அந்த விடுதி அறையின் நிசப்தம் கூட அவனது வாழ்க்கையின் வெறுமைய அப்பட்டமாக காட்டுகிறது இல்லையா? ஆமாம், மிக சரியாக சொன்னீர்கள். ஒருவன் அனாதையாக தற்கொலை செய்து கொள்கிறான் என்றால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய துயரம் இருக்கிறதல்லவா? அதிலும் குறிப்பாக அவனது மனைவியின் மீதும் மகளின் மீதும் அவனுக்கு இருக்கும் அதீத அன்புதான் அவனை அந்த இருண்ட நிலைக்கு தள்ளுகிறது என்பதுதான் நெஞ்சை உலுக்குகிறது. உண்மைதான். ஒரு நடுத்தர வர்க்கத்தின் நிதி நெருக்கடி அவனது அன்பை எப்படி தடமாற்றுகிறது என்பதை வித்யார்த்தி சாட்டர்ஜி கட்டுரையில் மிக விரிவாக விவரிக்கிறார். ஆனால் எனக்கு இங்கே ஒரு கேள்வி. சொல்லுங்கள். அடூர் ஏன் இதை மிக மிக எளிமையான ஒரு திரைமொழியில் சொல்ல வேண்டும்? இது எனக்கு எப்படி தோன்றுகிறது என்றால், ஒரு முப்பரிமாண மாயாஜால ஓவியம், அதாவது ஒரு 3D ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? பார்ப்பதற்கு மிகவும் எளிமையான ஒரு வரைபடம் போல தெரிந்தாலும் உற்று நோக்கினால் அதன் பின்னால் ஒரு பெரிய சிக்கலான வடிவம் மறைந்திருக்கிறதல்லவா? அடூர் கோபாலகிருஷ்ணன் ஏன் இவ்வளவு எளிமையான காட்சி அமைப்பை தேர்ந்தெடுத்தார்? இங்கு ஆச்சரியமளிக்கும் விஷயம் என்னவென்றால், அடூர் கோபாலகிருஷ்ணன் அந்த மேற்பரப்பு எளிமையை ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்துகிறார். ஓஹோ, ஒரு ஆயுதமாகவா? ஆமாம், மேலோட்டமான காட்சியமைப்பின் எளிமைக்கும் விதியின் அபத்தமான திருப்புங்களால் அலைக்கழிக்கப்படும் ஒரு சபிக்கப்பட்ட ஆன்மாவின் இருண்ட பயணத்திற்கும் இடையே ஒரு பெரிய முரண்பாட்டை அவர் திட்டமிட்டே உருவாக்கியிருக்கிறார். புரியுது. பார்ப்பதற்கு ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கை போலத்தான் காட்சிகள் மெதுவாக நகரும். காலை உணவு உண்பது, வேலை தேடுவது, குடும்பத்தோடு பேசுவது என சலனமில்லாமல் இருக்கும். சரி. ஆனால் உள்ளுக்குள் ஒரு மனிதனின் ஆன்மா சிறுக சிறுக சிதைந்து கொண்டிருப்பதை அந்த எளிமையான காட்சிகள் ஒருவித பயத்தோடு நமக்கு கடத்துகின்றன. அப்படியானால் பார்வையாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்க அவர் ரத்தம், வன்முறை அல்லது பிரம்மாண்டமான பின்னணி இசையை பயன்படுத்தவில்லை. அந்த நிசப்தமே ஒரு பெரிய வலியை கொடுக்கிறதுங்கிறீர்கள். உண்மையாகவே அப்படிதான். வித்யார்த்தி சாட்டர்ஜி தனது கட்டுரையில் இதை குறிப்பிடும்போது, அடூரின் சிந்தனையிலுள்ள அடிப்படை சிக்கல் தன்மை படத்தின் மிக எளிய காட்சிகளோடு முட்டி மோதுகிறது என்கிறார். வாவ்,
ரொம்ப ஆழமான வரி அது. ஆமாம், அந்த மனிதன் அவனது அன்பை தக்கவைக்க பொருள் சார்ந்த தேவைகள் இல்லாததால் எப்படி தோற்றுப் போகிறான், அதன் பிறகு அந்த அன்பை மீண்டும் பெற அவன் எடுக்கும் அறமற்ற உத்திகள் எப்படி அவனை வீழ்த்துகின்றன என்பதை படம் மிக அமைதியாக பேசுகிறது. ஒரு தூய்மையான ஆசையும் அதற்காக மனிதன் செய்யும் தவறுகளும் இணையும்போது ஏற்படும் விளைவுகளை எந்தவித பகட்டும் இல்லாமல் மிக மிக குறைந்த வெளிப்பாட்டுடன் அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறார். சரி, இதையெல்லாம் ஒரு தனி மனிதனின் சோகக் கதை என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் கட்டுரையாளர் இதை பல தளங்களில் விரிவுபடுத்துகிறார் இல்லையா? ஆமாம், பல கோணங்களில் பார்க்கிறார். அதாவது இது ஒரு தார்மீக கதை, நிறைவேறாத காதலுக்கான ஒரு இரங்கல்பா, இழந்த வாய்ப்புகளுக்கான ஒரு புலம்பல் என்றெல்லாம் வர்ணிக்கிறார். கனவுகள் மற்றும் ஆசைகள் குறித்த ஒரு இருத்தலியல் கட்டுரை என்று ஒரு பெரிய வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு சாதாரண மனிதனின் பேராசைக்கு ஏன் இவ்வளவு பெரிய தத்துவச் சாயம் பூச வேண்டும்? ஏன்னா மனுஷனின் அடிப்படை இருப்பு எதை சார்ந்தது? அவனது தூய்மையான அன்பை சார்ந்ததா அல்லது அவனது பொருளாதார தகுதியை சார்ந்ததா? மிகப்பெரிய கேள்வி இது. பணத்தையும் சமூக அந்தஸ்தையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு என்று தனிப்பட்ட மதிப்பு இருக்கிறதா என்ற கேள்வியை இந்த படம் எழுப்புகிறது. அதனால்தான் இதை கட்டுரையாளர் இருத்தலியல் தேடல் என்கிறார். சரி, ஒரு மனிதன் பணத்திற்காக தன் அடையாளத்தையே இழக்க தயாராகும்போது அவனது இருப்பு என்பதே கேள்விக்குறியாகிறதல்லவா? இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிடம் காத்திருங்கள், எனக்கு இதில் ஒரு மாற்று கருத்து தோன்றுகிறது. சொல்லுங்க, என்னது? இந்த படம் அன்பை மையமாக கொண்டது என்று சொல்கிறீர்கள். ஆனால் பணத்துக்காக தவறான வழிகளை தேர்ந்தெடுப்பது, மற்றவர்களை அழிப்பது என்பதெல்லாம் வெறும் தனிமனித பேராசை அல்லவா? என் குடும்பத்தின் மீது எனக்கு அதீத அன்பு இருக்கிறது, அதற்காக நான் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்வேன் என்றால் அன்பின் பெயரால் இந்த தார்மீக வீழ்ச்சியை நியாயப்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. அன்பை ஒரு கேடையாக பயன்படுத்தி தனது குற்றங்களை ஒருவன் மறைக்க பார்க்கிறான் என்றுதானே அர்த்தம். இதில் தத்துவம் எங்கு வருகிறது? நீங்கள் கேட்பது மிக சரியான கூர்மையான கேள்வி. ஆனால் வித்யார்த்தி சாட்டர்ஜி இந்த கோணத்தில் ஒரு நுட்பமான பதிலை அளிக்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த படம் அந்த தார்மீக வீழ்ச்சியை எந்த இடத்திலும் நியாயப்படுத்த முற்படவில்லை. மாறாக மனித மனம் எப்படி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறது என்பதை தோலுறுத்து காட்டுகிறது. ஓ, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறதா? ஆமாம், புருஷோத்தமன் நாயர் தான் செய்வது தவறு என்று தெரிந்தேதான் செய்கிறான். ஆனால் நான் என் குடும்பத்திற்காகத்தானே செய்கிறேன் என்ற போர்வையை தனக்குத்தானே போர்த்திக் கொள்கிறான். உணர்வுபூர்வமான திருப்திக்கான ஆசையும் உடல் சார்ந்த பொருள் தேவைகளும் கலக்கும்போது மனிதன் எப்படி அறியாமலேயே சுய அழிவுக்கான ஒரு மாயவலைக்குள் நுழைகிறான் என்பதை படமாக்குவேரானிவராக பிரிக்கிறது. இது வெறும் நியாயப்படுத்துதல் அல்ல. அந்த மாயவலைக்குள் மாட்டிக்கொண்ட பிறகு அவனால் வெளியே வர முடிவதில்லை. ஏனென்றால் இது மனசாட்சிக்கும் இதயத்தின் ஆசைகளுக்கும் நடக்கும் போராட்டம். இது வெறும் தனிமனிதனின் அழிவு மட்டுமல்ல. வேறென்ன? அவன் தன் உயிருக்கு மேலாக எந்த அன்பை நேசித்தானோ, எதனை காப்பாற்ற அந்த தவறுகளை செய்தானோ, அந்த அன்பையே அவன் அழித்து விடுகிறான். மனசாட்சியை விழுங்கிவிட்டு இதயத்தின் ஆசைகளை மட்டும் வளர அனுமதிக்கும்போது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அரக்கனாக மாறுகிறான் என்பதுதான் கதை. மிகவும் கொடூரமான ஒரு உண்மை இது. ஆமா, அவன் ஒரே இரவில் கெட்டவனாக மாறிவிடுவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தன் தார்மீக எல்லைகளை மீறுகிறான். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒருவன் தன் அன்பை நிரூபிக்க தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறான், இறுதியில் அழிந்து போகிறான். இது வெறும் ஒரு தத்துவார்த்தமான சோகக்கதை மட்டும்தானா, அல்லது இன்றைய சமூகத்தின் மீதான விமர்சனமா? சமூகத்தின் மீதான கடுமையான விமர்சனமும் கூட. இதை நான் உங்களிடமே நேரடியாக கேட்கிறேன். உங்களின் சொந்த வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் நண்பர்கள் வட்டத்திலோ இது நடந்திருக்கலாம். நாம் நேசிக்கும் ஒருவரிடம் நம் அன்பை நிரூபிக்க விலைமதிப்பெற்ற பரிசுகளை வாங்க வேண்டும், ஆடம்பரமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற சமூக அழுத்தம் உங்களை எப்போதாவது யோசிக்க வைத்துள்ளதா? இது நம்மள் பலரும் அன்றாடம் சந்திக்கும் ஒரு மனப்போராட்டம்தான். நாம் போதுமான அளவுக்கு சம்பாதிக்கவில்லையோ, அதனால் நமது அன்புக்குரியவர்கள் நம்மை புறக்கணித்து விடுவார்களோ என்ற பயம் ஒரு நடுத்தர வர்க்க மனிதனை எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது. இதை நாம் ஒரு பெரிய கண்ணோட்டத்துடன் நினைத்து பார்த்தால் திரைப்படத்தில் மறைந்திருக்கும் சமூக பொருளாதார விமர்சனம் மிக தெளிவாக புரியும். எப்படி? கொஞ்சம் விளக்குங்களே. அதாவது அடூர் கோபாலகிருஷ்ணன் மனித மனதை மட்டும் ஆராயவில்லை, அந்த மனதை சிதைக்கும் இன்றைய சமூக அமைத்தையும் விமர்சிக்கிறார். உடனடி வெற்றிக்கான தாகம்,
பேராசை, சுயநலம் மற்றும் தேவையற்ற வன்முறை ஆகியவற்றை இந்த படம் எப்படி பேசுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது வெற்றி பெற்றவன் என்றால் அவன் நிறைய பணம் வைத்திருக்க வேண்டும் என்று சமூகம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது இல்லையா? அதேதான். எந்த விலை கொடுத்தாவது பொருட்செல்வத்தை அடைந்துவிட்டால் அன்புக்குரியவர்களின் இதயத்தை வென்றுவிடலாம் என்று நினைக்கும் முட்டாள்தனத்திற்கு சரியான சவுக்கடி இந்த படம். ஆமாம். நாம் வாழும் சமூகம் மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பதை விட அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்ற அளவுகோலை கொண்டுதான் அவர்களை மதிக்கிறது. அந்த சமூக அழுத்தம் ஒரு சாதாரண மனிதனை எப்படி குற்றவாளியாக மாற்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் ஒரு சுவாரஸ்யமான இடத்திற்கு வந்துள்ளோம். ஆரம்பத்தில் நாம் ஒரு கேள்வியை எழுப்பினோம் அல்லவா? ஆமா, படத்தின் வரவேற்பு பற்றி. இவ்வளவு ஆழமான கருத்துக்கள், தத்துவங்கள், சமூக விமர்சனங்கள் இருந்தும் இந்த படம் ஏன் மக்களால் கொண்டாடப்படவில்லை என்று ஒரு பார்வையாளனாக நான் இதை கேட்கிறேன். எனக்கு இது ஒரு துணிச்சலான கேள்வியாகவே தோன்றுகிறது. கேளுங்கள். ஒரு திரைப்படம் எனக்கு புரியவில்லை என்றால் அது பார்வையாளர்களின் குற்றமா அல்லது அதை எளிமையாக புரிய வைக்க தவறிய இயக்குனரின் தோல்வியா? ஒரு கலைப்படைப்பு என்பது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும். படம் புரியவில்லை என்றால் அது இயக்குனரின் தோல்விதான? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பல ஆண்டுகளாக கலையுலகில் விவாதிக்கப்பட்டு வரும் விஷயம்தான் இது. ஆனால் கட்டுரை ஆசிரியர் வித்யார்த்தி சாட்டர்ஜி இதற்கு ஒரு சிந்திக்க வைக்கும் பதிலை அளிக்கிறார். என்ன சொல்கிறார்? அவர் ஹெலன் கெல்லரின் புகழ்பெற்ற மேற்கோளை சுட்டிக்காட்டுகிறார். பார்வையின்றி இருப்பதை விட மோசமான ஒரே விஷயம் பார்வை இருந்தும் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இருப்பதே. வா, அதாவது வெறும் கண்ணால் பார்ப்பதற்கும் உள் மனதால் ஒரு கலையை உணர்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறீர்கள். மிகச் சரியாக பிடித்து விட்டீர்கள். வெறும் எழுத்தறிவு மட்டும் போதாது, கண்ணுக்கு தெரியாத ஆழமான அர்த்தங்களை உணரும் திறன் வேண்டும் என்று வாதிடுகிறார். ஒரு படத்தின் ஆன்மாவை புரிந்து கொள்ள சிறிது முயற்சி செய்யாமல் அதை கடுமையாக விமர்சிப்பது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை வலியுறுத்துகிறார். இன்றைய பார்வையாளர்கள் அதிவேகமான காட்சிகளை எதிர்பார்த்து பழகிவிட்டார்கள். ஆனால் அடூரின் திரைமொழி வேறு. இருந்தாலும் அடூர் தனது முந்தைய படங்களில் இதைவிட பார்வையாளர்களுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறாரே. அது உண்மைதான். விதேயன் போன்ற படங்களுக்கு பிறகு அடூர் கோபாலகிருஷ்ணனின் இந்த வித்தியாசமான மறுப்பிரவேசம் எவ்வளவு வழிகள் மற்றும் வெற்றிகள் நிறைந்தது என்பதை நாம் உணர வேண்டும். சரி. பின்னையும் படத்தில் அவர் தனது பாணியை முற்றிலும் மாற்றிக்கொண்டார். மேற்பரப்பில் தெரிந்த எளிமையை பார்த்து ஏமாந்த பலரும் படத்திற்குள் இருக்கும் அந்த கொடூரமான சூழலுக்குள் செல்லத் தவறிவிட்டார்கள். அதாவது ஒரு கலைப்படைப்புடன் ஊடாடுவது ஒரு கூட்டு முயற்சி என்கிறீர்கள். ஆமாம், அது உங்களை சிந்திக்க வைக்கும், உங்களுடைய தேடலை கோரும். நீங்கள் சொல்வது உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். சரி, இன்று நாம் விவாதித்த அந்த முழு விவாதத்தின் முக்கிய சாராம்சங்களை தொகுத்து வழங்கலாம் என்று நினைக்கிறேன். கண்டிப்பா. பின்னையும் என்பது மேலோட்டமாக பார்த்தால் ஒரு எளிய திரைப்படம் போல தோன்றலாம். ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அது காதலுக்கும் பேராசைக்கும் மனித இருத்தலியலுக்கும் இடையிலான ஒரு இருண்ட பயணம் என்பதை உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம். நேயர்களாகிய நீங்களும் இதை சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும். உங்களின் சொந்த வாழ்க்கையில் வெற்றிக்காகவும் அன்பிற்காகவும் நீங்கள் எத்தகைய சமரசங்களை செய்கிறீர்கள்? அந்த சமரசங்கள் உண்மையிலேயே அன்பை வளர்க்கிறதா அல்லது உங்களை ஒரு முடிவற்ற சுய அழிவு பாதையில் திருப்புகிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். மிக அருமையான ஒரு பார்வை. இதைத் தொடர்ந்து நான் உங்களை நோக்கி இன்னொரு புதிய சற்று வித்தியாசமான கேள்வியையும் எழுப்ப விரும்புகிறேன். சொல்லுங்கள். இன்றைய நவீன டிஜிட்டல் யுகத்தில் உண்மையான அன்பை விட அதை சமூக வலைத்தளங்களில் ஆடம்பரமாக காட்டுவதற்கே நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இது மிக முக்கியமான கோணம். ஒருவேளை புருஷோத்தமன் நாயர் இன்று வாழ்ந்திருந்தால் அவன் பணத்தை தேடி அலைந்ததை விட சமூக வலைத்தளங்களில் வெற்றிகரமான ஒரு போலியான வாழ்க்கையை காட்ட வேண்டும் என்ற அழுத்தமே அவனது இந்த துயர முடிவுக்கு காரணமாக அமைந்திருக்குமா? கண்டிப்பா. இன்றைய சமூக அழுத்தம் அதைவிட பயங்கரமானது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான பிணைப்பா அல்லது சமூகத்தின் பார்வைக்காக உருவாக்கப்பட்ட போலியான பிம்பமா? சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இது. இந்த ஆழமான தேடலோடு இன்றைய விவாதத்தை நாம் நிறைவு செய்கிறோம். உங்கள் நேரத்திற்கு மிகவும் மதிப்பளிக்கிறோம். ஆமா, மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விவாதம் இது. மேலும் பல ஆழமான சிந்தனைகளை தூண்டும் விவாதங்களோடு உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.